டயபெட்டிஸ் பேஷண்ட், அதாவது சுகர் பேஷண்ட் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னென்ன சார் சாப்பிடலாம், என்னென்ன எடுத்துக்கணும், எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்குலாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பேசிக்காக நமக்கே எல்லாருக்குமே தெரியும், கடை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நமக்கே தெரியும். ஆனால் மக்கள் அதை தான் போய் விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ கூட நான் தஞ்சாவூர் போனேன். அங்கே போய் இப்போ ஒரு ஏரியாவில் பார்க்கும்பொழுது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வரிசையாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ரொம்ப ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது, என்னென்னமோ இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மக்களுக்கு ஆசை வந்து அதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. இது வந்து பெரியவங்க மட்டும் கிடையாது, சின்ன பசங்கள்லேருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, எல்லா விதமான நோய்களும் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் கடை உணவுகள், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வந்து நம்ம மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அவங்க வந்து என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னா, மோஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பழங்களில் வந்து மஞ்சையாக இருக்கக்கூடிய பழங்கள், அதாவது முக்கணிகள் சொல்லுவோம். அந்த மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த 3 பழமும் மோஸ்ட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக சுகர் அளவு அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை சார், ஒரு சில பேஷண்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரினா ஒரு பீஸ் மந்த்லி 1 டைம் சாப்பிட்றாங்க அப்படிங்கும் பொழுது அது கணக்கில் வராது. ஒரு சில பேர் மண்டி சாப்பிடுவாங்க, ஒரு வாழைப்பழம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, 2 வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, மாம்பழம் நிறைய சாப்பிடுவாங்க, பலாப்பழம், அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிச்ச எல்லா காய்கறிகளும் அவங்க விரும்பி சாப்பிட்றது ஓகே தான். ப்ளஸ் வந்து பழங்களில் பொறுத்த வரைக்கும் மிச்ச எல்லா பழமும் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ப்ளஸ் வந்து ஐஸ் இல்லாமல், ஜீனி இல்லாமல் அவங்க அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸில் வந்து இந்த முக்கணிகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிற மக்கள் இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 4 தடவை 5 தடவை டீ குடிச்சிருவேன் சார், காஃபி குடிச்சிருவேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து சுகர் கண்டென்ட்டை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து சுகரே இல்லாமல் டீ குடிக்கிறது. எப்படி சார் சுகர் இல்லாமல் டீ குடிக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பனக்கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது சுகர் ஏறுறதுக்கான தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பு வகைகள், நம்ம இப்போ பலகாரம்லாம் செய்கிறோம், இல்லை பலகாரம் சாப்பிட்றோம், அதே மாதிரி இனிப்பு ஐட்டங்கள் வந்து சாக்லேட்டு, ஐஸ்கிரீம், கேக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து தெரியாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு வர பேஷண்ட்ஸுக்குமே வந்து நான் இந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்க வந்து, ஆமாம் சார் தெரியாமல் சாப்பிட்டேன், ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டேன், ஒரு பீஸ் சாப்பிட்டேன், கல்யாணத்துக்கு போயிட்டேன் அங்கே சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரணங்கள் இல்லாமல் சுகர் அளவு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உணவு முறைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உணவு முறைகளில் முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சில மக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, காலைல இட்லி தோசை சார், மத்தியானமும் சோறு குழம்பு, நைட்டும் இட்லி தோசை, அதாவது இட்லி மாவு அரைச்சோம்னா ஒரு 3 நாளைக்கு ஊற்றி சாப்பிடுவோம். இது உங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, எல்லார் வீட்லேயுமே இதே பிரச்சனை தான். அப்போ அதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இட்லி தோசை சாப்பிடுங்க. அதை எதில் சாப்பிடணும்? இட்லி மாவில் சாப்பிட வேண்டாம், அரிசி மாவில் சாப்பிட வேண்டாம். அதுக்கு பதில் என்ன ஆல்டர்னேட் அப்படின்னா, இந்த சாமை, கேழ்வரகு, கம்பு, கோதுமை, இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் இருக்குது. அதை வந்து நம்ம மாவாவே டைரெக்டாக கிடைக்கிது, பவுடராக கிடைக்கிது. ஏன் டைரெக்டாகவே நீங்கள் வாங்கி அதை அரைச்சி ஒவ்வொரு நாளைக்கு அதில் தண்ணி ஊற்றி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு கம்பங்கூழ், கேப்பக்கூழ், ஒரு நாளைக்கு களி கிண்டி சாப்பிடலாம், உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் சிறுதானியங்கள் எடுக்கும்போது தான் நமக்கு சுகர் அளவு அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கேஷன் எடுக்கணும், இன்சுலின் எடுக்கணும், அதோட அளவு அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் உணவு முறைகளில் கண்டிப்பாக சிறுதானியங்கள் எடுக்கிறது நல்லது. எஸ்பெஷலி இந்த சாமை, கேழ்வரகு, கம்பு, கோதுமை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரைஸ், மத்தியான டைமில் ரைஸ் எடுக்கிறது வந்து சில பேர் 1 தட்டு 2 தட்டுன்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் குழம்புல போட்ட காய்கறிகளை நிறைய எடுத்து வச்சு அந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடணும். எப்போதுமே சாப்பிட்றது மத்தியானம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காரும் பொழுது ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உட்காருங்க. அப்போ தான் பசியை கம்மி பண்ணும். ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து தனி டயபெட்டிக் டயட்டே இருக்குது. 5 வேளை சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள மக்களால் 5 வேளை சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். 5 வேளைலாம் சாப்பிட வேண்டாம், 3 வேளை சாப்பிடுங்க. ஆனால் எப்படி சாப்பிடணும் அது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க.